ரப்பில் ஆலமீன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபித்தோழர்களோடு சஹாபாக்களோடு இருக்கின்ற பொழுது ஒரு அற்புதமான ஒரு அமலுடைய ஒரு கேள்வியை சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த கேள்வியிலிருந்து அமர்ந்திருந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு நபித்தோழர் அதிலிருந்து இன்னொரு கேள்வியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டு அதற்குண்டான பதிலை பெற்றார்கள். பொதுவாகவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களிலே அமல்கள் சம்பந்தமான அந்த வினாக்கள் பதில்கள் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக அழகாக இருக்கும். ஆர்வத்திலே நபித்தோழர்கள் கேட்பார்கள். ஏனென்றால் புது புது அமல்களையும் அந்த அமலிலிருந்து கிடைக்கக்கூடிய பலாபலன்களையும் அதிகமான நன்மைகளையும் புதுசாக என்ன செய்கிறாங்க, சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது அவங்களுக்கு பெரிய ஆர்வத்தை கொடுக்கும். இன்றைக்கி 2025 ஒரு மாடல் ஃபோன் வருது, அல்லது ஒரு டிவி வருது, ஏதாவது ஒன்று வச்சுக்கிறோமே, ஒரு காரு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். 2026 வேறு ஒரு டெக்னாலஜியோட இன்னொரு காரு வரும், இன்னொரு பைக்கு வரும், இன்னொரு ஃபோன் வரும். அப்படியே அதனுடைய அட்வான்ஸ் ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். இப்போ அதில் நமக்கு ஆர்வம் இருக்கா இல்லையா? 2025 26 அப்படின்லாம் நம்ம கேட்போம். அப்போ இது உலகத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய அந்த பொருளுக்கே இவ்வளவு ஆர்வத்தை காட்டக்கூடிய நாம், சஹாபாக்கள் அந்த அமலுடைய விஷயத்தில் அளப்பரிய அந்த பேராசையை வெளிப்படுத்தினார்கள் என்பதை இதுபோன்ற வினாக்கள் பதில்கள் மூலியமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே 2698வது செய்தியாகவும், முஸ்னத் அஹ்மதில் 1563வது செய்தியாகவும் இந்த ஹதீஸ் இன்னும் பல்வேறு ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கின்றார்கள். குன்னா இந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்த பொழுது, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். அயஜிஸு அஹதுக்கும் ஐ யக்ஸிப குல்ல யௌமி அல்ஃப ஹஸனா, உங்களில் யாராவது ஒருவர் ஒவ்வொரு நாளும் 1000 நன்மைகளை சம்பாதிப்பதற்கு நீங்கள் சக்தி பெறுவீர்களா என்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒவ்வொரு நாளும் 1000 நன்மை உங்களுக்கு சக்தி பெற முடியுமா என்று கேட்டார்கள். ஃபஸஅலஹு ஸாயிலும் மின் ஜுலஸாஇஹி, அந்த சபையிலே அமர்ந்திருந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் கேட்ட அந்த கேள்வியிலிருந்து இன்னொரு கேள்வி கேட்டார். கைஃப யக்ஸிபு அஹதுனா அல்ஃப ஹஸனா, எங்களால் எப்படி ஒரு நாளைக்கு 1000 நன்மைகளை சம்பாதிக்க முடியும், அது சாத்தியக்கூறா என்பதாக அதிலே ஒரு கேள்வி கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள். கால யுஸப்பிஹு மிஅத தஸ்பீஹா என்று சொன்னார்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் 100 தடவை தஸ்பீஹ் செய்தால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 1000 நன்மைகளை உங்களுக்கு தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்தார்கள். அடுத்ததாக இந்த தஸ்பீஹ் செய்வதன் மூலியமாக ஃபயுக்தபு லஹு அல்ஃப ஹஸனா, 1000 நன்மைகளை அல்லாஹ் எழுதுகிறான். அவ் யுஹத்து அன்ஹு அல்ஃப ஹதீஅத்தின், 1000 பாவங்களை அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து அந்த தவறுகளை பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்ற அற்புதமான 2 செய்தியை சொன்னார்கள் என்ற தகவலை நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். கண்ணியமான பெருமக்களே, நம்மளுடைய இந்த உம்மத் எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து நன்மைகளை அள்ளிப்பெற வேண்டும் என்பதில் மிகுந்த கவனத்தோடு நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த சமுதாயம் அல்லாஹுவை நினைக்கும் விஷயத்தில் மிகுந்த பலகீனத்தோடு காணப்படுகிறது என்பதை திருமறை வேதமே நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சூரத்து நூறுல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லும் பொழுது அழகாக சொல்லுவான். அலம் தர அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்து, மக்களே நீங்க பார்க்கலைங்களா? அல்லாஹ் ஆயத்தை இப்படி ஆரம்பிக்கிறான். நீங்க பார்க்கலையா? வானத்தில் உண்டான அனைத்து படைப்புகளும்
பூமியில் உண்டான அனைத்து படைப்புகளும் என்ன செய்து அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து வத்தைரு சாஃபாத்தின் தங்களுடைய இறக்கைகளை விரித்து பறந்து செல்லக்கூடிய பறவைகளும் அல்லாஹுவை என்ன செய்து தஸ்பீஹ் செய்து என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு ஒவ்வொரு அதற்கென்று நியமிக்கப்பட்ட அதனுடைய தொழுகைகளையும் அதனுடைய தஸ்பீகளையும் அது அறிந்திருக்கிறது என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா திருமறையில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லித் தருகின்றான். வல்லாஹு அலீமும் பிமா யஃஅலூன் அல்லாஹ் அனைத்தையுமே நீங்க செய்யற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அந்த ஆயத்து முடிகிறது. இந்த ஆயத்து நமக்கு ஒரு செய்தியை சொல்லுது என்ன அப்படின்னா, மனிதர்களை தவிர மற்ற ஏனைய படைப்புகள் அனைத்து படைப்புகளுமே எல்லா நேரங்கள்லையும் அல்லாஹுவை மறக்கிறது இல்லைன்னு சொல்லுது இந்த ஆயத்து. எல்லா நிலைகள்லையும் அல்லாஹுவை மறக்கிறது இல்லை. நம்ம சுபுஹு, லுஹரு, அசரு, மகரிபு, இஷா இந்த 5 வக்தை தவிர மற்ற நேரங்களில் அல்லாஹ்வை நினைக்கிறதே இல்லை. இந்த 5 வக்தை தவிர மற்ற நேரங்களில் அல்லாஹ்வை நினைக்கிறது இல்லை. இந்த 5 வக்தில் கூட நாம் மறக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருக்கின்றோம். வர்றோம், தொழுகிறோம், அல்லாஹ்விடத்தில் வணக்க வழிபாடு புரிகிறோம், அப்படியே போயிடுறோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய முழு அவனை நினைத்து வணங்குகின்றோமா என்றால் மிகப்பெரிய கேள்வி வினாக்குறியாகத்தான் அது இருக்கும். அல்லாஹ் இதில் சொல்கிறான், பறவைகள், வனவிலங்குகள், ஊர்ந்து செல்லக்கூடிய புழுப்பூச்சிகள், மரம், கட்டை, செடி, கொடி என்னென்ன இருக்கிறதோ அத்துணையும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கிறது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை கடந்து செல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல அப்படியே நின்று சொன்னாங்க, இந்த 2 கபருவாசிகளுக்கும் வேதனை செய்யப்படுதுன்னு சொன்னாங்க. 2 கபரை கடந்து செல்லும் பொழுது சொன்னாங்க, இந்த 2 கபருவாசிகளுக்கும் வேதனை செய்யப்படுது அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது 2 காரணம் சொன்னாங்க கபருடைய வேதனைக்கு. மிக முக்கியமான ஒன்று சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யாதவர் ஒருவர், சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யாதவர். 2வதாக அதிகமாக கோல் சொன்னவர். அதிகமாக என்ன செஞ்சிருக்காரு, கோல் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. சண்டை மூட்டி விடுவது, கோல் சொல்லுவது, இந்த மாதிரி கெட்ட துர்க்குணமான அந்த விஷயங்களை செய்தவர் என்பதாக சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பேரித்த மரத்தினுடைய அந்த கிளைகளை நீங்கள் என்ன உடைச்சு கொண்டு வாங்கன்ட்டாங்க. உடைச்சு கொண்டு வந்தாங்க, அந்த கபூரில் வச்சாங்க. சஹாபாக்கள் காரணம் கேட்டாங்க. அந்த இலைதலைகள் பசுமையாக இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யும். தஸ்பீஹ் செய்வதன் மூலியமாக இந்த கபர்வாசிகளுக்கு வேதனை குறைக்கப்படும் சொன்னாங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்ததற்கு பிறகு பூக்களை போடுறோம், மேலே இலைதலைகளை உடைச்சிட்டு கொண்டு வந்து வைக்கிறோம். அதற்கெல்லாம் காரணம் அந்த இலைதலைகள் இருக்கும் காலமெல்லாம் அந்த கபர்வாசிகளுக்கு வேதனை குறைக்கப்படுகிறது என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லா இலைதலைகளும் செடிகளும் புற்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. மனித இனமே, நீ ஏன் என்னை மறந்தாய் என்ற ஒரு அழகான கேள்வி இந்த ஆயத்தை நம்மை பார்த்து கேட்கிறது. அல்லாஹ் சூரத்து சாஃபாத்தில் 2 ஆயத்தை சொல்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது, ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், யூனுஸ் தஸ்பீஹ் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. என்ன செஞ்சிட்டாங்க, தஸ்பீஹ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு செய்தியை அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் தெரியுமா? யூனுஸ் நபியை பற்றி பேசிட்டு வர்ற ரஹ்மான் எப்படி அல்லாஹ் அந்த செய்தி அந்த ஆயத்தில் முடிக்கிறான் அப்படின்னா, லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், அவர் மட்டும் தஸ்பீஹ் செய்யாமல் இருந்திருந்தால், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் என்னை நினைக்காமல் தஸ்பீஹ் செய்யாமல் அவர் உள்ளே இருந்திருந்தால், லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் நாள் வரைக்கும் நான் மீன் வயிற்றுக்குள்ளேயே அவரை நான் வைத்திருந்திருப்பேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான். எவ்வளவு பெரிய ஒரு நபிக்கே இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை கலந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் முன்வைக்கின்றான் அப்படின்னா நாமெல்லாம் எம்மாத்திரம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஸ்பீஹோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். தஸ்பீஹ்னா என்னங்க? இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தில் நமக்கு சொல்லக்கூடியது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இப்போ நம்ம செஞ்சோமா இல்லையா? 33, 34 சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். அதோட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இது தஸ்பீஹ். அப்போ இந்த தஸ்பீஹில் வளமையாக ஒரு நாளைக்கு நம்ம குறைந்தபட்சம் 100 தடவை செய்து வரக்கூடிய நமக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 1000 நன்மைகளை தருகின்றான். நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. சிறிய பாவங்கள், பெருசல்ல. இந்த இடத்துல பாவம் அப்படின்னா சின்ன பாவம், பெரிய பாவம் இல்லை. 1000 பாவங்களும் சிறிய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வை
நினைவு கூறக்கூடிய அற்புதமான தஸ்பீகுகளை நாம் எல்லா நிலைகளிலேயும் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அதற்குண்டான சவாபுகளையும் நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு